பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மறையின் நான் மலர் கொண்டு அடிவானவர் முறையினால் முனிகள் வழிபாடு செய் இறைவன் எம்பெருமான் இடை மருதினில் உறையும் ஈசனை உள்கும் என் உள்ளமே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமான் திருவருளினாலும் குருவருளினாலும் எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் அவர்களுடைய குரு பூசையினை சிறப்பு சிந்தனையாக, பதிக வழி சிந்தனையாக நமது மெய்கண்டார் அருள்நெறி மன்றம் இணைந்து இணைய வழி சிந்தனையாக மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு நமது முனைவர் ஆராய்ச்சி பட்டத்திற்குரிய திரு ச பாலமணிகண்டன் ஐயா அவர்கள் அப்பனார் உலர் அஞ்சுவது எண்ணுக்கே என்ற தலைப்பிலே திருநாவுக்கரசு பெருமானுடைய மாட்சிமையை சிந்திக்க உள்ளார்கள். அவர்களை வணங்கி வரவேற்று இந்த சிந்தனையை தொடங்குமாறு அடியேன் பணிக்கின்றேன். அதைத் தொடர்ந்து நமது ஆதிசிவன் ஐயா அவர்களும் வாயென்று போனாரே அது என்கொலோ என்று நாவுக்கரச பெருமானுடைய எம்பெருமானுடைய கூற்றாக அமைந்த அந்த அற்புதமான தலைப்பிலே உரையாற்ற வந்திருக்கிறார்கள். இருவரையும் இருகரம் கூப்பி வரவேற்று இணைந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களின் திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து இந்த சிந்தனையை தொடங்குமாறு பாலமணிகண்டன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணி நல்லால் கண்ணிலேன் மற்றோர் கலைக்கனில்லேன் கல்லடியே கைதொழுது காணி நல்லால் பொன்னுலே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகழூர் மேவிய புண்ணியனே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணி உடனமர் ஆலவாய் சொக்கநாத பெருமானுடைய திருவுருளாலும் குருமகா சன்னிதானம் அவருடைய குருவுருளாலும் ஞானாசிரிய பெருமக்குடைய குருவுருளாலும் இன்றைய தினம் திருநாவுக்கரசு பெருமானுடைய குரு பூசையை சிறப்பு செய்கின்ற வகையிலே நம்முடைய மெய்கண்டார் அருள்நெறி மன்றம் அதிக சிந்தனையை மேற்கொண்டு வருகின்றது. ஒவ்வொரு நாயன்மார்களுடைய அந்த குரு பூசையையும் அருளாளருடைய குரு பூசையையும் நாம் கொண்டாடுவது என்பது அவர்கள் அருளிய அந்த அருட்பணுவல்களின் திறத்தை, சிந்தனையை நாம் மேற்கொள்வது என்ற எண்ணத்திலே நம்முடைய மன்றம் தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்வுகளை இணைய வழி மூலமாகவும் நேரடியாகவும் நடத்தி வருகின்றது. அந்த வகையிலே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து வருகின்ற சசிபிரியா அம்மா அவர்களுக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை இந்த நெறியில் ஆட்படுத்திய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கிக் கொள்கின்றேன். இன்றைய சிந்தனையிலே நாம் மேற்கொள்ள இருப்பது அப்பனார் உலர் அஞ்சுவது எண்ணுக்கே என்பது இன்றைய சிந்தனையுடைய தலைப்பாக இருக்கின்றது. நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அருளிய இந்த அருட்பதிகங்கள் என்பவை 49,000 பாடல்கள் என்பதாக நமக்கு திருமுறை கண்ட புராணம் நமக்கு கூறுகிறது. 7,700 என்று சொல்லுவார்கள். 4,900 பதிகங்கள். 4,900 பதிகங்கள் அவர் அருளியதாகவும் 49,000 பாடல்களாகவும் இருந்திருக்கின்றன. பெருமானுடைய திருவுருள் வண்ணம் தற்போது நமக்கு 3,066 பாடல்கள் கிடைக்கின்றன என்பதாக நாம் பார்க்கின்றோம். இதனை நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கூட திரு நின்றியூர் தேவாரத்துல குறிப்பிடுகின்றார். 7 × 700 4,900 பதிகம் என்ற வண்ணமே நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும்
பெரிய புராணத்திலே சேக்கிலார் ஏர்கோன் கலிகாம நாயனார் புராணத்தை கூறும்போது 7 பெருக்கல் 700 4900 என்ற வகையிலே 4900 பதிகங்கள் என்றும் நமக்கு நம்பியாண்டார் நம்பி பகருமா கவியோகி என்று புகழ்ந்து நாவுக்கரசு பெருமானை பகருமா கவியோகி என்று புகழ்ந்து அவர் பாடியது 7 பெருக்கல் 700 4900 என்று அவரும் நமக்கு பதிவு செய்திருக்கின்றார். ஆக 4900 பதிகங்கள் என்பதாகவே அருளாளர்கள் கூறியிருக்கின்றார்கள். இருப்பினும் திருமுறை கண்ட புராணம் 4900ற்கு பதிலாக 49000 பதிகம் என்று குறிப்பிடுகிறது. இதை பார்க்கும்போது இந்த மூவர் கண்ணோட்டத்தையும் வைத்து நாம் பார்க்கும்போது இதனை நாம் 49000 பாடல்கள் என்றே கொள்ளலாம். திருமுறை கண்ட புராணத்துல கூறப்படுவது 49000 பாடல்கள், 4900 பதிகங்கள் என்றே நாம் எண்ணலாம் என்று ஆராய்ச்சி அறிஞர்கள் எல்லாம் குறிப்பிடுகின்றார்கள். இத்தகு அதிக பாடல்கள், மூவர் பாடல்கள்லையும் அதிக பாடலாக திருமுறை கண்ட புராணம் கூறக்கூடியது நமக்கு நாவுக்கரசருடைய பாடல்கள் தான். ஏன்னா திருமுறை கண்ட புராணத்துல மூவர் பாட்டுல ஞானசம்பந்தர் சொல்லும் போது 16000 பதிகங்கள் என்றும், நாவுக்கரசர் சொல்லும் போது 49000 பதிகம் என்றும், சுந்தரமூர்த்தி சாமியை சொல்லும் போது 38000 பதிகம்னு சொல்றாங்க. அப்ப அதிக பதிகங்கள் அருளியவராகவும் நமக்கு நாவுக்கரசு பெருமான் விளங்குகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்ல, நாவுக்கரசு பெருமானை பற்றி நம்முடைய சேக்கிலார் பெருந்தகை 429 பாடல்கள்ல அவருடைய புராணத்தை நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார். அவர் சொல்லும் போதெல்லாம் நாவுக்கரசு பெருமானுடைய சிறப்பு பெயர்களை எல்லாம் நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார். நிறைய பெயர்கள் நமக்கு பரிச்சயமான பெயர்கள் தான், இருப்பினும் பல பெயர்கள் நமக்கு தெரியாத பெயர்களாக இருக்கின்றது. தமிழாகரன் என்று சொன்னால் அது ஞான சம்பந்தரை குறிப்பது என்பது நமக்கு தெரியும். நாவுக்கரசரை சொல்லும் போது நமக்கு சொல்லுகின்றார் சேக்கிலார் பெருமான், இவர் தமிழுக்கு அரசர் என்று காட்டுகின்றார். தமிழுக்கு அரசரா நம்முடைய நாவுக்கரசர், தமிழ் இறையோன் என்று காட்டுகின்றார், தமிழ் ஆழியார் என்று காட்டுகிறார், இன்தமிழ் ஈசர் என்று சொல்லுகிறார், பதிக செஞ்சொல்மேய செவ்வாயினர் அவருக்கு பெயர் வைக்கின்றார். நாவுக்கரசருக்கு சிறப்பு பெயர் பதிக செஞ்சொல்மேய செவ்வாயினர் என்றெல்லாம் நாவுக்கரசு பெருமானை போற்றுகின்ற அந்த பாடல் தோறும் இத்தகைய சிறப்பு பெயர்களை எல்லாம் நமக்கு சேக்கிலார் பெருமான் காட்டியிருக்கின்றார். அத்தகு பெருமைக்குரியவராக நம்முடைய நாவுக்கரசர் விளங்குகின்றார். அவருடைய பாடல்களை படிப்பவர்கள், அவர் பாடலை படிப்பவர்கள் அடையக்கூடிய பயன்கள் என்ன அப்படின்றத நமக்கு நம்பியாண்டார் நம்பி திருநாவுக்கரசு ஏகாதச மாலை என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலே நம்பியாண்டார் நம்பி நமக்கு எடுத்து காட்டுகின்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, நாவுக்கரசு பெருமானுடைய பாடல்களை எல்லாம் படிப்பவர்கள் சீர்மை உடையவர்கள், வாய்மை என்ற குணத்தை தன்னுள் கொண்டவர்கள், அத்தகைய பாடல்களை படிப்பாருடைய பாவமெல்லாம் போகும், அவர்கள் பேரறிவாளர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கு முக்தி செல்வத்தை முக்தி பேற்றை பெருமான் வழங்குவார், அவர்கள் இறைவனுக்கு அடியவராய் இருக்கக்கூடிய தன்மையை பெறுவார்கள் அப்படின்னு காட்டி இன்னொன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மண் இருக்கிற வரைக்கும் இவருடைய புகழ் இருக்கும் அப்படின்னு நம்ம இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த தன்மையை நமக்கு நம்பியாண்டார் நம்பி காட்டுறாரு. என்னன்னா, நாவுக்கரசு பெருமானுடைய பாடல்களை பதிகங்களை யாரெல்லாம் படிக்கின்றார்களோ இந்த உலகம் இருக்கும் வரை அந்த படிப்பாருடைய புகழும் நிலைத்து நிற்கும். அத்தகைய பெருமை உடையது நாவுக்கரசு பெருமானுடைய திருப்பதிகங்கள் என்று நமக்கு நம்பியாண்டார் நம்பி திருநாவுக்கரசு பெருமானுடைய அந்த புகழை சொல்லுகின்ற திருநாவுக்கரசர் ஏகாதச மாலை என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலே நமக்கு காட்டுகின்றார். அந்த பாடல்ல அப்படி சொல்றார் நமக்கு, பதிகம் 700 பகருமா கவியோகி, 4900 பதிகங்கள் பாடிய கவியோகி திருநாவுக்கரசு பெருமான் அப்படின்னு காட்டி அந்த பெருமானுடைய அந்த திருப்பதிகங்களை பாடுவார். நிதியராகுவர், அதாவது நீதிமானாக இருப்பார்கள், சீர்மை உடையவராவர், சீர்மையுடைய குணம் கொண்டவர்களாவர், வாய்மை உடையவர்களாய் இருப்பார்கள். அடுத்து
சாலவதி அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பேரறிஞர்களாக அவர்கள் இருப்பார்கள், ஈசனுக்கு அடியவராகுவர், நாவுக்கரசு பெருமானுடைய பாடல்களை படிப்பார், அப்படி எல்லாம் காட்டி அவருடைய பெருமையை நமக்கு நம்பியாண்டார் நம்பி அவர்கள் எடுத்து காட்டுகின்றார். இத்தகு சிறப்புகளை எல்லாம் கொண்டு நாவுக்கரசு பெருமான் அருளிய இந்த பதிகங்கள் நமக்கு 4, 5, 6 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டு இருக்கின்றது. அதுல 4ஆம் திருமுறை திருநேரிசை திருவிருத்தம் என்ற அமைப்பிலே அமைந்ததாக இருக்கின்றது. 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை என்ற அமைப்பிலே அமைந்தது. 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம் என்ற அமைப்பிலே அமைந்தது. இந்த 3மே மூல இலக்கியம் என்று சொல்லப்படுகிற தன்மையுடையது. இந்த 3மே மூல இலக்கியம். ஏன்னா தாண்டகம் என்ற அமைப்பை முதலிலே தமிழ் இலக்கியத்திலேயே கொண்டு வந்தவர் திருநாவுக்கரசு பெருமான். அதனாலதான் அவருக்கு தாண்டக வேந்தர் என்று நமக்கு நம்முடைய சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார். அது மட்டும் இல்ல, 4வர் 4மணி மாலையில திருநாவுக்கரசரை விழித்து கூறும்போது தாண்டக வேந்த என்று நமக்கு சிவபிரகாச சுவாமிகளும் எடுத்து காட்டி இருக்கின்றார். ஏன்னா அவர் பாடிய பாடலை வைத்து அவருக்கு சிறப்பு பெயர் தந்ததாக நமக்கு 6ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய தாண்டக பாடல்கள் விளங்குகின்றன. இன்றைய சிந்தனையாக நமக்கு இருக்கக்கூடிய பகுதி 5ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய திருக்குறுந்தொகை என்ற அமைப்பினை கொண்ட பகுதி. திருக்குறுந்தொகை, இது என்ன குறுந்தொகை? இந்த குறுந்தொகை என்ற தன்மை உடையது நமக்கு சங்க இலக்கியத்துல குறுந்தொகை என்ற ஒரு நூல் இருக்கின்றது. அது சங்க இலக்கியத்துல 8 தொகை நூல்ல சொல்லக்கூடிய ஒரு நூல். அந்த நூலுக்கு குறுந்தொகை என்று பெயர். குறுகிய அடிகளை கொண்ட நூல் என்பது அதனுடைய பெயராக இருக்கின்றது. நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அருளிய பாடல் என்பதால் இது மேன்மை பொருந்திய குறுந்தொகை. ஏன்னா இறைவனுடைய சிறப்பு இயல்புகளை சொல்லக்கூடிய நூல், செல்லக்கூடிய பணுவல் என்பதால் இது திருக்குறுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருக்குறுந்தொகை 4 அடிகளை கொண்டதாக, 4 அடிகளிலும் 4 சீர்களை கொண்டதாக அமைந்த தன்மை அது. இந்த குறுந்தொகைக்கு அப்படிப்பட்ட அமைப்பு உண்டு. அடுத்து முதல் அடி மாச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தமிழ் இலக்கியத்துல சொல்லக்கூடிய யாப்பு. அடுத்து விளச்சீர், அடுத்து 3, 4 சீர் விளச்சீர் என்ற அமைப்புல வரக்கூடியது. அப்படி வந்தால் அதற்கு பெயர் குறுந்தொகை என்று நமக்கு தமிழ் இலக்கண நூல்கள், யாப்பருங்கலக்காரிகை போன்ற இலக்கண நூல்கள் நமக்கு இலக்கணம் தருகிறது. அந்த தன்மை அடிப்படையிலே வந்தது இந்த திருக்குறுந்தொகை என்ற யாப்பினை உடைய இந்த அருட்பநூல்கள். அதுல இன்று நாம் சிந்திக்கக்கூடிய, சிந்தனை செய்யக்கூடிய பதிகம் திருச்சேரை என்ற தலத்திலே நாவுக்கரசு பெருமான் அருளியதாக இருக்கின்றது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் செந்நெறியப்பர் என்று அழைக்கப்படுகின்றார். தாயார் ஞானவல்லி அம்மையார். இந்த தலத்துல நிறைய சிறப்பு உண்டு. இந்த தலத்திற்கு நிறைய சிறப்பு சொல்லுகின்றார்கள். அதுல செந்நெறியப்பர் என்ற இந்த திருநாமத்தை திருநாவுக்கரசு பெருமான் இந்த திருச்சேரை பதிகத்துல அப்படியே காட்டுகின்றார். 3வது பாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா செந்நெறியான் கலல் மறப்பதின்றி அப்படின்னு காட்டுறார். செந்நெறியான் என்று பெருமானுடைய திருநாமத்தை, திருச்சேரையில் வீற்றிருக்கக்கூடிய அந்த பெருமான் திருப்பெயர் செந்நெறியப்பர் என்ற அந்த திருநாமத்தை எடுத்து காட்டி நாம் அந்த செந்நெறியப்பருடைய அந்த திருநாமத்தை சொல்லிக்கொண்டு அவரை மறக்காமல் மனத்தினுள்ளே வைக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த பதிகத்தினுடைய 3வது பாடல்ல நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். அதுல சிந்தனையாக இருப்பது, அப்பனார் உலர் அஞ்சுவது எண்ணுக்கே. எல்லா நேரங்களிலும் எல்லா சமயங்களிலும் நமக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் என்ற எண்ணம், இந்த எண்ணம் நம்மனோருக்கு வர வேண்டும். இந்த சிந்தனையை நமக்கு தந்தவர்கள் அருளாளர்கள். இந்த கருத்தை நாவுக்கரசு பெருமான் பல இடங்களிலே நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார். நமக்கு நல்ல துணையாக, நற்றுணையாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் என்ற கருத்தை நமக்கு நாவுக்கரசு பெருமான் பல இடங்களிலே நமக்கு காட்டி இருக்கின்றார். அந்த அடிப்படையில் இந்த பதிகத்திலையும் கூட காட்டுகின்றார். அப்பனார் உலர் அஞ்சுவது எண்ணுக்கே என்ற அடிப்படையிலே காட்டுகின்றார். இது போக நிறைய இடங்கள்ல திருநாவுக்கரசு பெருமானுடைய தேவாரத்துல நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். திரு அதிகை வீரட்டானம் என்ற தலத்திலே அவருடைய பதிகத்துல கூட நமக்கு சொல்லி இருக்கின்றார். உடையார் ஒருவர் தமர் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்றெல்லாம் காட்டியிருக்கின்றார். அது பதிகந்தோறும் நமக்கு காட்டியிருக்கின்றார். அப்படி திரு அதிகை வீரட்டானம் தலத்திலே அவருடைய பதிகத்தில் காட்டியிருக்கின்றார்.
6ஆம் திருமுறையில திருத்தாண்டகத்துல மறுமாற்று திருத்தாண்டகம், பெருமானை வணங்குவாருக்கு எல்லா நாளும் இன்பமே ஒரு நாளும் துன்பமில்லை அப்படின்னு காட்டி இருக்கின்றார். சொல்லும் போது சொல்லுவார், யாருக்கும் பயப்பட வேண்டாம், மன்னனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் யாருக்கும் பயப்பட வேண்டாம், நரகத்திற்கு செல்வோம் என்று எண்ண வேண்டாம், யமனுக்கு கூட பயப்பட வேண்டாம். ஏன், பெருமானுடைய திருவடியை சிந்திப்பாருக்கு எல்லா நாளும் இன்பமே ஒரு நாளும் துன்பமில்லை என்று இந்த கருத்தை அப்பர் சாமியுடைய தேவாரம் பல இடங்கள்ல நாம் பார்க்கலாம். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம் ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரனர் சங்கவன் குலையோர் காதில் கோமார்க்கே நாம் ஒன்றும் நீல ஆளாய் கொய் மலர் சேவடி இணையே குறுகினோமே என்று இந்த பாடல்லையும் நமக்கு பெருமான் இருக்கின்றார், நாம் எதற்கும் அஞ்ச வேண்டாம் என்ற கருத்தை நமக்கு இந்த பாடல்ல காட்டியிருக்கின்றார். அந்த பாடல் போலவே இந்த பதிகம் தோறும் நமக்கு ஒரு 5 பாடல்கள்ல நாம் எதற்கு அஞ்ச வேண்டும், அண்ணலார் உலர் அஞ்சுவது எண்ணுக்கே, அத்தனார் உலர் அஞ்சுவது எண்ணுக்கே, அலங்கலார் உலர் அஞ்சுவது எண்ணுக்கே, அண்ணலார் உலர் அஞ்சுவது எண்ணுக்கே, நாம் ஏன் அஞ்ச வேண்டும், அவர் இருக்கின்றார் என்ற கருத்தை இந்த திருச்சேரை பதிகத்திலே 5 பாடல்கள்ல நாம் அஞ்ச வேண்டாம் என்ற வகையிலே அவர் காட்டியிருக்கின்றார். முதல் பாடல்ல அவர் சொல்லும் போது திருச்சேரை பெருமானுடைய திருநாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், அப்படி இருப்பவர்களுக்கு பூரியா புண்ணியம், பூரியா வரும் புண்ணியம், புண்ணியம் நிறைந்து வரும், பொய் கெடும், அறிவெல்லாம் கைகூடும், கூர்மையான அறிவுடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு காட்டி, யாருக்கு அது கைகூடும் அப்படின்னா சீரியார் பயில் சேரையுள், அவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சீர்மையாளர்கள் வாழக்கூடிய அந்த திருச்சேரை, அந்த திருச்சேரை தலத்திலே செந்நெறி அப்பராக இருக்கக்கூடிய அந்த பெருமான் நாரிபாகன், அந்த பெருமானுடைய நாமத்தை சொல்லுவாருக்கு பூரியா வரும் புண்ணியம், புண்ணியம் நிறைந்து வரும், பொய் கெடும், கூர்மையான அறிவு கைகூடும் அப்படின்னு இந்த முதல் பாடல்லையே நமக்கு நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் இந்த பதிகத்துல நமக்கு காட்டியிருக்கின்றார். ஆக பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும், அவ்வாறு சொல்ல 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 நமக்கு அதீத செல்வம் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நமக்கு கிடைக்கும் என்ற அடிப்படையிலே நமக்கு நாவுக்கரசு பெருமான் காட்டியிருக்கின்றார். அடுத்ததாக 2வது பாடல்ல, இந்த பதிகத்திலே 2வது பாடல்ல பாத்தீங்கன்னா என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே அப்படின்னு காட்டுறார். இதை பார்க்கும் போதே நமக்கு எல்லாம் உடனே தோன்றுது. என்ன தோணுது அப்படின்னா, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவது போல, ஞானசம்பந்த பெருமான் திருவாக்கு போல இவ்விடத்திலே அப்பர் சுவாமியினுடைய திருவாக்கும் இந்த இடத்திலே அமைந்திருக்கின்றது. என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே என்று நமக்கு இந்த இடத்துல உடனே திருவலஞ்சுழி பதிகம், ஞானசம்பந்த பெருமானுடைய திருவலஞ்சுழி பதிகம் நமக்கு நினைவுக்கு வருகின்றது. இந்த பாடலை அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்ல ஒளி பொருந்திய திருச்சடையை வைத்திருக்கக்கூடிய வேதத்தின் பொருளாகவும் அந்த வேதமாகவுமே இருக்கக்கூடிய பெருமான், வேதத்தினுடைய விழுப்பொருளாகவும் இருக்கக்கூடிய பெருமான், அந்த பெருமான் இந்த சென்னல் வயல்கள் சூழ்ந்த திருச்சேரை என்ற தலத்திலே எழுந்தருளி இருக்கின்றார். மண்ணு ஜோதியா இருக்கின்றார். மண்ணுன்னா நிலைத்த அர்த்தம், நிலைத்த ஜோதி பொருளாய் அவர் இருக்கின்றார். அப்படிப்பட்டவரை என்ற நெஞ்சமே நீ போய் அவரை நினைக்க வேண்டும், அவரை சிந்தையிலே வைக்க வேண்டும், நீ வைக்க சிந்தையில் வைக்க என்று நமக்கு என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே, நாமெல்லாம் என்ன தவம் செய்தோம் அப்படின்னு கேட்கிறார். என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே, நெஞ்சமே நீ என்ன தவம் செய்தாய் அப்படின்றது போல இந்த பாடல்ல சொல்லி, அடுத்து அந்த திருச்சேரை பெருமானை நாம் உள்ளார நினைந்து மனதார நினைந்து அன்பால் அகங்குலைந்து அவரை வழிபாடு செய்தால் அவர் நம்முடைய பிறப்பினை நீக்குவார். பிறப்பு நீங்கும், மூப்பு நீங்கும், பெரும் பசி நீங்கும், பெரும் பிணி நீங்கும், இறப்பு நீங்கும் என்று இந்த நாளையும் காற்றார். பிறப்பு மூப்பு பெரும் பசி வான் பிணி இறப்பு நீங்கி
இங்கு இன்பம் வந்து எய்தினும் இந்த நான்கும் நீங்கி இந்த இம்மையிலேயே, இங்கு என்பது இங்கு இம்மையிலேயே என்று அர்த்தமாக இருக்கின்றது. இம்மையிலேயே இன்பம் வந்து எய்தும் என்று காட்டி சிறப்பர் சேரையுட் சென்னறியான் கழல், இந்த சென்னறியானுடைய கழலை மறப்பதின்றி சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அப்படின்னு காட்டுறார். இந்த நான்கும் நீங்கும் என்று இந்த பாடல்ல சொல்லி, அடுத்த பாடல்ல தேடி 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 செல்வமெல்லாம் நோக்கி இந்த செல்வம் அந்த செல்வம் தேடி தேடினாலும் அதனால் பயன் ஒன்றும் இல்லை, மாடு தேடி மயக்கினில் விழுந்து நீர் ஓடி எய்தும் பயனில்லை உமர்கள், மாடு தேடி மயக்கினில் விழுந்து நீர் ஓடி எய்த்தும் பயனில்லை, இப்படி ஓடி ஓடி உழைத்தாலும் செல்வத்தை சேர்த்தாலும் அதனால் எந்தவித பயனும் இல்லை என்று காட்டி, அப்படி பயனில்லை உமர்கள், நீ அப்படி சேர்த்து வைத்து என்ன பயன்? ஒரே பயன் சென்னரியில் இருக்கக்கூடிய திருச்சேரையில் இருக்கக்கூடிய திருச்சேரை சென்னரி என்று வழங்கக்கூடிய அந்த திருத்தலத்திலே இருக்கக்கூடிய ஆடலான் அடியடைந்து உய்மினே, எந்நேரம் ஆடலை ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆடல் வல்லான் உடைய அந்த திருவடியை அடைந்து நீ உய்ய வேண்டும் உய்மினே என்று நமக்கு காட்டி, அடுத்து அஞ்சுவது எதற்கு என்னுக்கே என்ற வகையில யமன் வந்தாலும் கூட அதை சொல்லும் போது சொல்றாரு, யமன் வந்தா கூட அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை நமக்கு அப்பர் சுவாமி போட்டிருக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, எண்ணி நாடும் எரிய கூற்றுவன் துண்ணன் தோன்றி துறக்கும் வழிகண்டேன், அவன் திடுதிப்புன்னு முன்னாடி தோன்றினாலும் துண்ணன் அப்படின்னு போறார். துண்ணன் அவன் திடுதிப்புன்னு நம்ம முன்னாடி தோன்றினாலும் அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, வழி கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. வழி கண்டேன், அது என்ன வழி அப்படின்னா திண்ணன் சேரை திருச்சேரை, அதாவது திண்ணன் அப்படின்னா வலிமையுடைய தன்மையுடைய அந்த திருச்சேரை சென்னரி என்ற தலத்திலே இருக்கக்கூடிய சென்னரி அப்பருடைய அந்த திருவடியை வணங்குவாருக்கு அண்ணலார் இருக்கும் போது நாம் எதற்கு அஞ்ச வேண்டும்? அந்த யமன் துண்ணன நம்முன் வந்தாலும் நாம் அஞ்ச வேண்டுவது இல்லை, ஏன் அண்ணலார் இருக்கின்றார், அஞ்சுவது என்னுக்கே என்று இந்த பாடலிலே நமக்கு காட்டியிருக்கின்றார் நாவுக்கரசு பெருமான். அடுத்து சொல்றார், என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த வானம் முறை தவறி மழை பெய்யாம இருந்து மிகப்பெரிய பிரளயமே வந்து இந்த உலகமே நடுங்கினாலும், ஒப்பற்ற அரசர்கள் எல்லாம் ஒருங்கு கூடி வந்து போர் தொடுத்தாலும், இப்படி எந்த விதமான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அப்படின்றார், வானம் முறை தவறி பிரளயமே வந்து இந்த உலகமே நடுக்குற்றாலும் அரசர்கள் எல்லாம் ஒன்று கூடி, இவ்விடத்துல பகைவர்கள் கூட வச்சுக்கலாம், எல்லா பகைவர்களும் ஒரு சேர வந்து நம்மை துன்பத்தில் ஆழ்த்தும் போதும் நாம் எதற்கும் அஞ்ச வேண்டாம், ஏன் அப்பனார் உலர் அஞ்சுவது என்னுக்கே, எல்லாருக்கும் அப்பனாராக இருக்கக்கூடிய திருச்சேரை என்ற தலத்திலே இருக்கக்கூடிய பெருமான் இருக்கும் போது நாம் எதற்கு அஞ்ச வேண்டும், அப்பனார் உலர் அஞ்சுவது என்னுக்கே என்று இந்த பாடல்ல நமக்கு உறுதியான அந்த தன்மையை நமக்கு அப்பர் சுவாமி எடுத்து காட்டியிருக்கின்றார். தப்பி வானம் தரணி கம்பிக்குள், தப்பி வானம் தரணி கம்பிக்குள் அப்படின்னா தப்பி வானம், வானம் முறை தவறி மழை பெய்யாது, கம்பிக்குள் அப்படின்னா நிலைநடுக்கம் ஏற்பட்டாலும் அப்படின்னு காட்டி, ஒப்பில் வேந்தர் ஒருங்குடன் சீரியன், வேந்தர்கள் எல்லாம் ஒருங்கு கூடி போர் தொடுத்தாலும் அந்த நேரத்திலையும் பயப்பட வேண்டாம். ஏன் பயப்பட வேண்டாம்? செப்பமாஞ்சேரை சென்னரி மேவிய அப்பனார் உலகு, இந்த சென்னரி அப்பர் இருக்கின்றார், அவர் இருக்கும் போது நாம் எதற்கு அஞ்ச வேண்டும் என்ற கருத்தை இவ்விடத்திலே நமக்கு அப்பர் சுவாமி காட்டியிருக்கின்றார். அடுத்து சொல்றார், அத்தர்தான் உலர் அஞ்சுவது என்னுக்கே. நிறைய இடங்கள்ல இப்படி அத்தர்தான் உலர், அண்ணலார் உலர், அலங்கலார் உலர், அப்பனார் உலர் என்று 5 பாடல்கள்ல இந்த பதிகம் தோறும் இந்த 5 பாடல்கள்ல நமக்கு காட்டுகின்றார். அழகனார் உலர் அப்படின்னு சொல்றாரு. இப்படி 5 பாடல்கள்ல இப்படி காட்டி, அப்படி இருக்கக்கூடிய பெருமான் இருக்கும் போது நாம் எதற்கு அஞ்ச வேண்டும்
என்ற கருத்தை காட்டியிருக்கின்றார். இந்த ஒரு பாடல்ல சொல்றாரு, நிறைய செல்வம் இருக்கலாம், நிறைய சுற்றத்தார் இருக்கலாம், நிறைய உறவினர்கள் இருக்கலாம், பெண்கள் எல்லாம் இருக்கலாம், நம்மோடு யார் வேண்டுமானால் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் உறவினர்கள் எல்லாம் கூட இருக்கலாம். அந்த உறவினர்களை சொல்லும் போது அப்பர் சாமி ஒரு சொல் அமைப்பு பயன்படுத்துறார் பாருங்க. ஒத்தது ஒவ்வாத உற்றார்களும். இந்த உறவினர்கள்ல எல்லாரும் ஒற்றுமையுடையவர்களாக இருப்பாங்க கிடையாது. உறவு அப்படின்னாலே ஒரு சில உறவுகள் நம்ம இடத்துல ரொம்ப உறவோடு இருப்பார்கள், ஒத்த கருத்துடையவர்களாக இருப்பார்கள். ஒரு சில பேர் ஒவ்வாத கருத்துடையவர்களாக இருப்பார்கள். இப்படி ஒத்தும் ஒவ்வாத இருக்கக்கூடிய சுற்றத்தார்கள் கூட வரமாட்டாங்க. அதை எவ்வளவு அருமையா இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. ஒத்து ஒவ்வாத உற்றார்களும் என் செய்வார். இவங்களும் என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. வைத்த மாடும் மடந்தை நல்லார்களும் ஒத்தும் ஒவ்வாத உற்றார்களும் என் செய்வார். சித்தர் சேரை திரு சென்னறி உரை அத்தர்தாம் உலர் அஞ்சுவது என்னுக்கே. இவர்கள் இருந்தும் பயனில்லை. வைத்த மாடும் நிறைய செல்வங்கள் இருந்தும், மடந்தை நல்லார்கள் இருந்தும், ஒத்து ஒவ்வாத இந்த சுற்றத்தார்கள் இருந்தும் ஏது பயனும் இல்லை. இந்த பயனெல்லாம் நமக்கு கிடைக்காது. திரு சேரை சென்னறியில் இருக்கக்கூடிய பெருமான் இருக்கும் போது நாம் அஞ்சுவது வேண்டாம். இவர்கள் இருந்தும் பயனில்லை என்பதாக இவ்விடத்திலே நமக்கு காட்டி, நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டாம், அத்தர்தாம் உலர் அஞ்சுவது என்னுக்கே என்ற வகையிலே இப்பாடலிலும் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். அடுத்து சொல்றாரு, புலங்கள் என் செய்வ குற்றங்கள் என் செய்வ துளங்கி நீ நின்று சோர்ந்திடல் நெஞ்சமே. எதற்கும் சோர்ந்திடக்கூடாது. எத்தகைய தன்மை வாய்க்க பெறினும் அந்த தன்மையில் சோர்வு பெறாது இருந்து, சோர்வில்லாது இருந்து நாம் பெருமானை நினைக்க வேண்டும். அப்படி நினைப்பார்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம். அதை விடத்திலே நமக்கு ஞானசம்பந்த பெருமான் நிறைய பாடல்களை காட்டியிருக்கிறார். அதுபோல இவ்விடத்துல அப்பர் சுவாமியும் நமக்கு இந்த இடத்துல காட்டுறார். எல்லா நேரங்களையும் நம்ம சோர்வு இல்லாம இருக்கணும். சோர்வு இல்லாம இருக்கிறது அப்படின்றது பெருமானுடைய திருவடியை நினைப்பார்கள், என்னாலும் பெருமானுடைய திருவடியே நினைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருபோதும் சோர்வடைய மாட்டார்கள் என்ற கருத்தை இவ்விடத்திலே நமக்கு காட்டியிருக்கின்றார். இந்த பதிகம் பொறுத்தவரையில 2 பாடல்கள் நெஞ்சு குறைப்பதாக இருக்கின்றது. நெஞ்சு குறைப்பதாக இந்த பதிகத்துல காட்டி, அடுத்த 5 பாடல்கள் அஞ்சுவது எண்ணுக்கே என்ற அமைப்பிலையும் நமக்கு காட்டி இருக்கின்றார். அடுத்ததாக அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, பழகினால் வரும் பண்டுள்ள சுற்றமும் விளவிடா விடில் வேண்டிய எய்தனோ திகழ்கொள் சேரைய சென்னறி மேவிய அழகனார் உள்ளது அஞ்சுவது எண்ணுக்கே. சென்னறியில் இருக்கக்கூடிய அழகனார் இருக்கும் போது நாம் அஞ்ச வேண்டாம். பழகினால் வரும் பண்டுள்ள சுற்றமும், நிறைய சுற்றங்கள் எல்லாம் இருந்தாலும் நாம் அஞ்ச வேண்டாம். அவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்து உதவக்கூடியவர்கள், அவர்கள் நம்மை விட்டு நீக்கக்கூடியவர்கள் என்ற கருத்தை எல்லாம் எடுத்துரைப்பதாக எடுத்து சொல்லி, இத்தகைய அழகனார் நம்மோடு இருக்கும் போது நாம் எதற்கும் அஞ்ச வேண்டாம் என்ற கருத்தை, அந்த உறுதியை நமக்கு இந்த பதிகம்தோறும் நமக்கு திரு சேரை சென்னறி என்ற தளத்தில அருளிய தன்மையில நம்ம பார்க்க முடிகின்றது. முதல் பாடலே நமக்கு சொல்லுவது அந்த பெருமானுடைய நாமத்தை நவிழ வேண்டும். அவ்வாறு நவிழ்வாருக்கு புரியா வரும் புண்ணியம் பொய்களும் கூர்மையான அறிவு கைகூடும் என்ற வகையிலே காட்டி, அப்படிப்பட்ட பெருமானை நினைப்பார் எதற்கும் அஞ்ச வேண்டாம், அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்ற ஞான கருத்துக்களை எல்லாம் நமக்கு விடத்திலேயே காட்டியிருக்கின்றார். இந்த திருச்சேரை என்ற தலமானது தஞ்சாவூர் மாவட்டம் அந்த கும்பகோணத்துக்கு அருகிலே இருப்பதாக இருக்கின்றது. இப்போது உடையார் கோயில் என்று சொல்லப்படுவதாக இருக்கின்றது. இந்த தலத்தில் உள்ள சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கு ரிண விமோசனர் நம்ம திருவாரூர் தியாகராசர் கோவில் இருப்பது போல இங்கும் தனி சன்னதி உடையவராக இருக்கின்றார் என்ற கருத்தெல்லாம் தல வரலாறெல்லாம் நமக்கு கூறப்பட்டுள்ளது. அடுத்து சேக்கிழார் பெருமான் சொல்லும் போது, நாவுக்கரசு பெருமான் இந்த தலத்துல வழிபாடு செய்த அந்த திறத்தை நமக்கு சேக்கிழார் பெருமானும் திரு தொண்டர் புராணத்துல 216வது பாடல், திருநாவுக்கரசு பெருமானுடைய புராணத்துல 216வதாக இருக்கக்கூடிய அந்த பாடல்ல நமக்கு சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, திருநாளூர் தென் திருச்சேரை குடவாயுள் நரையூர் சேர் பாலுரு மின்மொழியார் பாகனார் கல்பரவி.
திருநாவுக்கரசு பெருமான் திருநானூர் என்ற தலத்தையும், திருச்சேரை, குடவாயூர், திருநரையூர் என்ற தலத்தில் இருக்கக்கூடிய பெருமானையெல்லாம் வணங்கி, அதுவும் சொல்லும் போது பாலூர் மின்மொழியால் வாகனார் கடல் பரவி, அந்த பெருமானுடைய கடலையெல்லாம் பரவிக்கொண்டு அடுத்து திருவாஞ்சியம் நோக்கி செல்கின்றார் என்று நமக்கு இந்த பதிக வரலாற்றை நம்முடைய திருத்தொண்டர் புராணத்துல சேக்கிழார் பெருமானும் காட்டியிருக்கின்றார். அந்த வகையிலே இந்த பதிகமானது நமக்கு அப்பனார் உலர் அஞ்சுவது எண்ணுக்கே எத்தகைய நிலையிலும் நம்மை வழி நடத்துகின்றார். ஆகவே நாம் எதற்கும் அஞ்ச வேண்டாம் என்ற கருத்தை நமக்கு அப்பர் சுவாமி இந்த குரு பூஜை தினத்திலே நாம் சிந்திப்பதாக இருக்கின்றது. அப்பர் சுவாமியுடைய வாக்கை நாம் நினைந்து பெருமானுடைய அந்த திருநாமத்தை சொல்லிக்கொண்டு நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற கருத்தை எல்லாம் சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருளுக்கும் ஞானாசிரிய பிருந்தகையாருடைய குருவருளையும் வணங்கி இந்நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள அடியார் விரும்பக்கூடிய பொன்னார் திருவடி கமலங்களை மீண்டும் மனமொழி மிகாலை வணங்கி உள்ளபடியே நிறைவு செய்கின்றேன். அப்பனார் உலர் அஞ்சுவது எண்ணுக்கே, அப்பனார் உலர் அஞ்சுவது எண்ணுக்கே. திருச்சிற்றம்பலம்.